ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? புரோக்கன் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு உப்புமா. ஸோ புரோக்கன் வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் புரோக்கன் வீட் தான். அதை வச்சு தான் ரேஷியஸும் சொல்ல போகிறேன். அண்ட் டெஃபினட்டாக பிடிச்சிருந்தா அண்ட் டூ வாட்சிங். அண்ட் புரோக்கன் வீட்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய் போட்டு புரோக்கன் வீட்டை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஸோ அது வறுக்கும் போது நம்ம தொட்டு பார்த்தோன்னா கை வந்து ரொம்ப சுடணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி இதான் நம்ம எடுத்துருக்கிறது. பச்சை மிளகாவும் போடணும், காஞ்ச மிளகாவும் போடணும். ஸோ நம்ம வேறு எதுவும் காரம் போட போகிறது இல்லையா, அதனால் அண்ட் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஓரளவு நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு 1க்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஊற்றுறோம். ஸோ ஊற்றிட்டு அது நல்லா கொதி வர்றப்பே நம்ம என்ன பண்ணோம்னா கொத்தமல்லியை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற எசன்ஸ்லாம் வந்து இறங்கி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய புரோக்கன் வீட்டை வந்து எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வைங்க. 3 விசில் வச்சோன்னே ஃபைனலி நம்மளுடைய புரோக்கன் வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே அந்த விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மருன்றதுனாலே நிறையா வந்து சூப்பர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மஸ்கு மெலான், ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த மஸ்கு மெலான் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கொட்டையெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். மோஸ்ட்லி அதான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கொட்டையை வந்து எடுத்து சும்மா ஜூஸ் அதில் வந்து இருக்கும் இல்லையா, நம்ம இப்படி எடுக்கும்போது வெறும் கொட்டை மட்டும் தனியாக எடுக்க முடியாது, அது கூட ஜூஸஸும் சேர்த்து வரும். ஸோ அதை என்ன பண்ணலான்னா அந்த ஜூஸஸோடு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதை வடிகட்டினீங்கன்னா ஜூஸ் மாதிரியே வரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் அதில் பாலெல்லாம் போட்டு வேணால் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு நல்லா சூப்பராக வந்து அரைச்சிக்கிட்டு ஸோ அதையும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அண்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி நைட்டே நாங்கள் வந்து சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து ஊற வச்சுருந்தோம். அதுவும் 2-3 ஸ்பூன் இதில் போட்டு அண்ட் சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த ஜூஸ் விட ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட அண்ட் நம்மளுடைய உப்புமாவும் சேர்த்து சாப்பிடும்போது மார்னிங்கோடைய டிஃபன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஜூஸும் ஃபைனலி வந்து முடிஞ்சிடுச்சு. அண்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி அந்த ஃபுட் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருந்தது. ப்ளீஸ் கைஸ், டோன்ட் மிஸ் த சம்மர் ஃப்ரூட்ஸ். அகெயின் நம்மளுக்கு திரும்பவும் வராது. ஸோ சம்மரின்றது ஹாட்டாக இருந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி ஸ்பெஷல் சீசன். அண்ட் வெள்ளரி பழத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்மளுக்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கிது. ஃப்ரூட்ஸு எல்லாமே லைக் நம்மளுடைய நாட்டு பழங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கிது. ஸோ அந்த பழத்தை வாங்கி அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதில் நிறைய வெல்லம் எல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அது சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் வீடியோவில் எனக்கு ஒருத்தர் காமெண்டில் சொல்லியிருந்தாங்க அண்ட் அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் ரொம்ப ப்ரேவாக வீடியோ போடுறீங்கன்னு. ஆக்சுவலி என்னோடய சேனலில் நெகட்டிவாக நான் எதுவுமே பேசக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தேன். பட் ஒரு சில நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் அது ரொம்ப பேடாக இருக்கிறதுனால தான் நான் அதை பற்றி பேச வந்தேன். ஏன்னா நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் யாரையும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு அலர்ட்காக தான் நான் சொன்னேன். எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்க்கும் அண்ட் கடையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி ஆன்லைனில் ஓரளவு பட்ஜெட்டாக வாங்கலாம். பட் ஆனால் கடையில் 1500 2000 தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. இங்கெல்லாம் பாண்டிச்சேரியெல்லாம் மோஸ்ட்லி ஆன்லைனில் நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கடைக்கு போனால் அந்தளவு இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அதனால் இருக்கிறாங்க, நல்லா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து வாங்கணும். அண்ட் பார்க்காம வாங்கின ஒரு